ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு திவித் ரமணா கேமிங் தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 911 அப்படின்னு ஒரு மெட்டல் ஹாரர் கேம் பேஸ் பண்ணி இந்த டெட் பார்க் அவங்க க்ரியேட் பண்ண கேம் தான் கைஸ் இது. ஓகே, நாம் இந்த கேம் ப்ளே இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதில் ஒரு சும்மா இப்போ இவங்க எப்படி சிக்கினாங்க அப்படின்றத காமிப்பாங்கல்ல, இந்த லைன் தான். உங்களுக்கு இப்போ இது வேணான்னா இது ஸ்கிப் பண்ணிடுங்க, ஓகேவா? இப்போ இதில் என்ன நடந்துச்சு இப்போ நான் சொல்கிறேன். அதாவது இவங்க வந்து இருங்க கைஸ், அது இன்னொரு தடவை கேட்டு சொல்கிறேன் கைஸ். இப்போ அதாவது அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஒரு நாள் நைட்டை வந்து ரோட்டில் தனியாக, அதாவது ஹைவேயில் தனியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏதோ கார் வெளிச்சம் அங்கே கண்ணே திறக்க முடியாத மாதிரி பட்டுச்சாமா. அதுக்கப்புறம் என்னென்னமோ வளர்றாங்க. எனக்கு அவங்க வளர்றாங்களே எனக்கு புரியலையான்னு தெரில. நெக்ஸ்ட் லைன் வந்து ஏதோ ஒரு அவங்க இது வேலையை ஆமாம், அவங்க வேலையை முடிச்சுட்டு இது வீட்டுக்கு போகும்போது ஒரு டிரைவர்கிட்ட எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் தர முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த நேரம் என்ன இருக்குதுன்னா வந்துட்டு ஒன்றும் ஆகலை, அவங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா நிம்மதியாக பேசிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த வில்லன் அப்படின்றவன் வந்து இது அந்த கார் டிரைவர் தான். அவன் சீக்கிரம் வச்சு நான் அதை இப்போ கண்டுபிடிச்சிருக்கணும். நான் தேவையில்லாமல் ரொம்ப நேரம் அவங்க கூட சிரித்து பேசிட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் இது அவன் என் கூட நல்லா தான் பேசினான். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட அந்த மிஷின் கன்னை பற்றியெல்லாம் இது அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அதை பற்றியெல்லாம் பேசிட்டு வந்தான் அப்படின்றாங்க கைஸ். அதுக்கப்புறம் இது அவங்கள வந்து ஏதோ ஒரு கேஜில் போட்டு, அதாவது வீட்டுக்குள்ளே போய் கேஜில் போட்டு அடைக்கும்போது இவங்க என்ன எது கேஜில் போட்டு அடைக்கிற அப்படின்னு கத்தும்போது அமைதியாரு அப்படின்னு சொல்லி இது திட்டி ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆமாம் கைஸ், கத்தியெல்லாம் அப்படி சொல்ல முடியாது, என்னமோ பண்ணியிருக்காங்க. அது சரியாக இதில் மென்ஷன் பண்ணல. அதுக்கப்புறம் இது அவங்கள அந்த கேஜில் போட்டு அடைச்சதுக்கப்புறம் இது அமைதியாரு, இதுக்கப்புறம் நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்ட்டுருக்காங்க. இவங்க வந்துக்கிட்டு உள்ளே உட்காந்து இப்போ நான் எப்படியாவது வெளியே போகணும் திங்கு அப்படின்னு கடைசியாக முடிச்சிருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, ஓகேவா? இதுக்கு தான் வேலையை காமிச்சு அமைதியாக நடந்தே போயிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அவங்க ஸ்டார்டிங்கில் சொன்னாங்கல்ல, ஒரு நாள் ஹைவேயில் நடந்துடும் பளிச்சுன்னு ஒரு காரோட வெளிச்சம் வந்துச்சு அப்படின்னு, அதாவது அதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, இந்த மாதிரி நிறைய மிஸ்ட்ரியான கேம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக்கெல்லாம் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் மிஸ்ட்ரியான கேம் தெரிஞ்சால் சொல்லுங்கள், ஓகேவா? அது உங்களாலே கம்ப்ளீட் பண்ண முடியாதாலும் என்னடா இது உடையுது கைஸ், இவன் சைக்கோ கைஸ். அப்போ இந்த கேம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சைக்கோ மட்டும் யூஸ் செய்யணும் போல். ஓகே, ஓப்பன் திஸ். ஓகே கைஸ், அப்போ இன்னொரு விஷயம் வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு பண்ணல, மெட்டல் ஹாரர் கேம் மாதிரியே எடுத்திருப்பாங்க அப்படின்னு. அவனாவது ஒரு சில விஷயங்கள் இல்லைன்னா விட்டுருவான். ஆனால் இவன் அப்படி இல்லை, போட்டுருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த பூட்டு ஏன் கலண்டுச்சுன்னு வந்து கொள்ளுவான். சந்தேக பேர் வழி கைசுவேன், சரியான ஆள் மண்டையன் பண்ணி மூச்சு வாயன் கைசுவேன். ஓகே, இதுடா க்ளவுஸு, சும்மா உட்காந்தா க்ளவுஸ் எல்லாம் கிடையாது, சந்தோஷம். ஓகே, நம்மளுக்கு இங்கே ஏதோ க்ளவுஸ் கிடச்சதுக்கு எதுக்குன்னு தான் தெரில. ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம எங்கேயாவது ஏதாச்சும் கிடைக்குமா? இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு வெண்ணையும் இல்லை. இங்கேடா இது உள்ளே கீ இருக்குது, ப்ளீஸ் ஓப்பன் திஸ். இதுக்கு தான் இந்த க்ளவுஸ் கொடுத்தாங்களா கைஸ்? உள்ளே விட்டு எடுக்கணும் கைஸ். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம கையை உள்ளே விட்டு தான் எடுக்கணும். என்னடா கீயானே இப்போ எடுக்கிறியா, அதெல்லாம் பெரிய மேட்ரு, அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீ பிரச்சனை இல்லை கைஸ். இப்போ நம்மளுக்கு இந்த பூட்டை நம்ம அன்லாக் பண்ணுறோம்ல, நாம் ஏதாச்சும் இப்போ கவுண்டிங், அதாவது 15 to 1 வரைக்கும் கவுண்டிங் போச்சுன்னு வைங்களேன். அந்த கவுண்டிங்கில் இது நம்ம அப்படியே அதை விட்டு போயிடுவோம் அந்த பூட்டை. இப்போ ஏன்டா அப்படின்னீங்கன்னா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வைங்களேன், ஒரு சில தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற கொஞ்சம் வளரி விட்டுருவேன் கைஸ். அதனால தான் ஒரு நிமிஷம் பிரேக் விட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஓகேவா? அதாவது இப்போ நம்ம அவசரத்தில் இப்போ இந்த மாதிரி பூட்டெல்லாம் நம்ம எப்படி கீழே விட்டு போயிட்டோன்னு வைங்களேன், அவன் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். ஓகே, இது 2 பார்ட் ஆகுது கைஸ். ஓகே, நான் ஆல்ரெடி இந்த ஃபஸ்ட்டு பார்ட் விளையாட்டு, உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? எனக்கு இந்த பாட்டில் என்ன பண்ணணுன்னு தெரில, இது கொஞ்சம் மிஸ்ட்ரியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். 12 நிமிஷம் வீடியோ தான் கைஸ், அவ்வளோ பெரிய வீடியோலாம் இல்லை, சரி ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல ஏதாச்சும் பண்ண முடியுமா? இந்த கீயை எங்கே தான் யூஸ் பண்ண மாடா கைஸ்? உங்கள் கூட பேசினே இருந்தேன்ல, இந்த கீ எங்கே போகணுன்றதே மறந்து நான் பாட்டு சுற்றினேன் கைஸ். ஓகே,
இந்த டோர் ஓப்பன் பண்ணிட வேண்டியது தான். இப்போ இதை வச்சு அறுத்துற வேண்டியது தான். அரு அறா பூட்டாருடா. நீ என்ன கம்பியாவா அறுக்க சொன்னேன்? அட பூட்டாடுறா. ஐயோ இவனே போட்டு கொடுத்துருவான் போலையா கைஸ் நம்மள. பூட்டை கழட்டி விடு. எல்லாத்தையும் நம்மள தான் பண்ண வேண்டியது. ரொம்ப ஐயோ சவுண்டு போட்ட கைஸ். உட்காரா 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 உட்காரா. சொன்னேன் இந்த மாதிரி நம்ம அவசரப்படுவோம் அப்படின்னு. இந்த மாதிரி அவசரப்படும் போது இதான் இந்த கேஜில் பூட்டை கூட நம்ம இது லாக் பண்ணிட்டு தான் கைஸ் போகணும். ஓகே இங்கே லாக் பண்ணியாச்சு. இப்போதைக்கு அவன் வந்து எதுவும் பண்ணாமல் தான் சேர்த்தான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு டேய் நீ போடுற வீடியோஸ் ஹாரராகவே இல்லைடா அப்படின்றாங்க. அது உண்மையா அப்படின்றத வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா கைஸ். அதை நான் பார்க்குறவங்களுக்கு ஹாரர் இருக்காது. என் வாய்ஸ் சொல்லப்போனால் ஒரு ஹாரரான ஒரு சீனோ இல்லை ஏதாச்சும் காமெடியான சீனை கூட ஒரு சில நேரங்களில் அது காமெடியாக இருக்கும். இல்லைன்னா ஒரு சில நேரங்களில் வந்து இது பயமாக்கிறதே ஒரு சப்பையான மேட்டர்ன்ற மாதிரி தான் நான் காமிப்பேன். அதனால தான் கைஸ் ஓகேவா. வேறு எந்த ரீசனும் இல்லை. ஆனால் நீங்கள் விளையாட்டு பாருங்க. ஓகே நம்ம இதை ஓப்பன் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே என்னடா இது எனக்கு தெரிஞ்சுட்டுனா அங்கே எலக்ட்ரிசிட்டியில் நினைக்கிறேன். ஓகே ஓகே கைஸ் மறந்துடாதீங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன் பூட்டை போட்டுருங்க. ஓகே இங்கே இதோ ஃபியூஸு கைஸ். இப்போ இந்த முழுக்க நம்ம இந்த கேமில் எஸ்கேப் பண்ணுறதுக்கு இது இந்த ஃபியூஸ் தான் கைஸ் மெயின் பார்ட்டாகவே இருக்க போகுது ஓகேவா. அதுக்கப்புறம் இது இந்த ஃபியூஸ்லாம் எடுக்கிறியா அதுவும் பெரிய மேட்டரு அப்படி நீங்கள் கேட்குறது ஒரு சில பேர் கேட்பீங்க. எல்லோரும் சொல்ல முடியாது. ஒரு சில பேர் கேட்குறது எனக்கு அப்படி லைட்டாக அப்படி கேட்பாங்களான்னு தோணுது. அவங்களுக்கு ஒன்று ஒரு ஆன்சர் வச்சுருக்கிறேன். அதாவது என்னென்னா ஒரு சைக்கோ அப்படின்றவன் வந்து ஏதாச்சும் ஒரு பதட்டமான விஷயங்களை தேடுறானா அவன் ஃபஸ்ட் நம்மளை லாக் பண்ணி வச்சுருக்கிறதோ இல்லை அவன் வந்து ஏதாச்சும் ஒரு இது அவன் ஒரு எம்டியான பிளேஸில் ஒரு இடத்த வச்சுருப்போம். ஒரு எப்படி சொல்கிறது இப்போ நீங்கள் கண்ண முடியும் இமேஜினேஷன் பண்ணுங்க கைஸ். இந்த செவத்தில் இப்படி இந்த மாதிரி அழிச்சிருக்கேன்ல இது வந்து அவன் தேட மாட்டான். ஏன்னா இங்கே நிறைய செவ் இருக்குது. சில நேரத்தில் அவனே மறந்து போக கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில நேரத்தில் அவன் நிறைய தப்பு பண்ணியிருப்பான்ல. அவன் மைண்டு ஒரு மாதிரி இப்போ கரெக்டாக இருக்குது. அந்த மாதிரி சமயங்களில் வந்து என்ன ஆகும்னா ஏதாச்சும் ஒரு சவுண்டு கேட்டாலோ இல்லை நம்ம ஏதாச்சும் ஒரு சவுண்டு போட்டாலையும் வந்து செக் பண்ணுறான்ல. இப்போ நம்ம கேஜ் க்ளோஸில் இருக்குதா பூட்டெல்லாம் கரெக்டாக பூட்டி இருக்குதா அப்படின்றதான் பார்ப்பான் ஓகேவா. ஆமாம் அங்கே என்னமோ நம்பர் பார்த்தேன். என்ன நம்பர் பார்த்தேன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு 518 இல்லை 815 இருங்க ஏதோ தப்பாக போட்டேன். ஐயோ 851 போட்டேனா இருங்க திரும்ப மாத்திரேன். 811 இட்ஸ் ஒர்க். அது எனக்கும் தெரியும் ஒர்க் ஆகிடுச்சுன்னு. டேய் என்னடா கார் ஸ்டீரிங் திருப்புற மாதிரி திருப்புற அடாப்பாவி. இது க்ளோஸ் பண்ணி விட்ருவோமா. ஓகே திரும்ப நம்மளால் லாக் பண்ண முடியாது கைஸ். அப்புறம் இந்த கேமில் வந்து இதை வச்சு அவன் கண்டுபிடிக்கிறக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே திரும்பவும் இதை ஓப்பன் பண்ணி விட்டுற வேண்டியது தான். ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா இந்த சைக்கோக்கு மண்டை கொலர்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா அவன் பூட்டி வச்சதை நம்ம கழட்டி விட்ருக்கோம்ல. அவன் இருந்தாலும் சாவி வச்சு தான் ஓப்பன் பண்ணியிருக்கணும். ஒரு வரும்போது இருங்க ஏதோ கட்சீனு அடி கத்தி விழுந்துருச்சு. அடி சை நாசமாக போனவங்க பண்ணி முடிச்சு வாயா கைஸ். இது ஒரு பார்ட் 2 கேம் பிளே வேணும் சரி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் ஓகேவா. பாவி டே என்னடா இவ்வளோ பேர் சைக்கோ பார்க்குறா. அதனாடா நோண்டிட்டுங்கிற கத்தியை வச்சு எனக்கு இருக்கா. ஓகே கைஸ் இந்த ஃபியூஸை வந்து இந்த இடத்துல தான் பண்ணணும் ஓகேவா. க்ரீன் சிக்னல் வந்துருச்சு. ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்தோடனே சாவியை ஆர்வ குழந்தைகள் எடுத்து தொலைச்சிடாதீங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க. இப்போ வந்து இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் கைஸ். இது என்னடா இது. ஓகே அதுதான் லெட்டர் கைஸ் அதெல்லாம் படிக்கிறதுக்கெல்லாம் இப்போ நம்மளுக்கு டைம் இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பாதி பேர்த்துக்கு பிடிக்காது. ஏன்னா அது அவ்வளோ லென்த்தாக வரும். ஓகே திரும்ப க்ளோஸ் பண்ணி விட்ற வேண்டியது தான். க்ளோஸ் பண்ணி விட்டு கிடுன்னு கீழே வந்துடுங்க. கீழே வந்துட்டிங்கன்னா
உங்களுக்கு இந்த இடத்துல என்னமோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கரண்ட் வந்திருக்கும். இந்த கரண்ட் வந்தோடனே இதை திறந்தீங்கன்னா உள்ளே தான் இந்த ஆயில் கேனுக்கு தான். இது என்னடா இது? ஏதோ கைஸ் ஆயில் கேன் தான் நான் சொல்கிறேன், ஓகேவா? ஏன்னா இது ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவோம், துருப்பிடிச்ச இடத்துல தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் ஆயில் கேன்ன்றேன். இப்போ இந்த ஆயில் கேன் நீங்கள் எடுத்துன்னு இங்கே வாங்க. இந்த இடத்துல வந்து இது இப்படி போட்டு இந்த இது திருப்பி விட்டு சட்டுன்னு எல்லா வேலையும் பண்ணி இந்த இது சட்டுன்ட்டு இப்போ கடை இந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு இது பூட்டெல்லாம் போட்டு சீக்கிரம் ஓடி வந்து கேச்சுக்குள்ளே உட்காந்துக்கோங்க. இப்போ நடக்கும் பாருங்க ஒரு சம்பவம்னு சொல்ல முடியாது. இப்போ அவன் நம்மளுக்கு ஒரு பொருளை பாருங்க காமிக்கிறேன். ஸ்டார் ஷேப் ஸ்க்ரூ டிரைவர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கைஸ். ஓகே, இப்போ நம்ம இங்கே உட்காந்துட்ருக்குறான் இருங்க கைஸ். போயிட்டானா? இருங்க ஒரு 2 நிமிஷம் உட்காந்து கேட்கேன். போயிட்டானான்னு நினைக்கிறேன். சரிங்க நம்ம பார்க்கலாம். போயிட்டானா கைஸ்? போன மாதிரி இப்போ சவுண்டு கேட்டுச்சு எனக்கு, உங்களுக்கும் கேட்டுருந்துச்சா? உங்களுக்கும் கேட்டுச்சுன்னா ஒன்றும் இல்லை, சும்மா தான் சொன்னேன், எனக்கு கேட்டுச்சு. ஓகே இது இப்போ நாம் வந்து இது ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். கைஸ் இப்போ இந்த ஸ்டார் ஷேப் ஸ்க்ரூ டிரைவர் இருக்குதுல்ல, அவ்வளோதான் கைஸ். இதுக்கு மேலே நீங்கள் இதெல்லாம் அப்படியே விட்டுறலாம். இப்போ ஸ்டார் ஷேப் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து போய் மேலே போய்க்கோங்க கிடுன்னு. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் கழட்டி விட்டுறணும். 1 2 1 ரெண்டாவது 2 3 4 ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற எல்லா சுவிட்சையும் ஆன் பண்ணி விட்ருங்க கைஸ், ஆஃபில் இருக்கிறது எல்லாமே. ஓகே, இப்போ ஆன் பண்ணி விட்டுறாமா? இப்போ கரெக்டாக என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் நடக்காது. இப்போ நீங்கள் கடற்கடன்னு சாவி எடுத்துன்னு இந்த டோர் இருக்குதுல்ல, இந்த டோர் வழியே எஸ்கேப் ஆகிறது இப்போ உங்கள் வேலை. ஓப்பன், அவ்வளோ சவுண்டு கேட்டுச்சா? இப்போ இந்த சேர் சீக்கிரமாக அழுத்தி விட்டுருங்க. சாவி இங்கே எங்கேயோ தான் கிடக்கும் கைஸ், எனக்கு லக்கை இங்கே எங்கேயோ சேர் கடியிலேயே வந்துருக்குது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம இப்போ வெளியே எஸ்கேப் ஆக வேண்டியது தான். அவன் ஏதோ கத்தினுக்கிறான். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த கேம். ரன் யூ வாண்ட் சொன்னால் இன்னும் தெரில. ஓகே கைஸ், இதை வந்து நம்ம 9 நிமிஷம் 49 செகண்டில் இந்த கேம் முடிச்சு. இதோட பார்ட் 2 கேம் ப்ளே வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய்.